வாழ்க்கையின் பல்வேறு கூறுகளை அவர்கள் உற்பத்தி செய்தார்கள். திருமணம் என்பது ஆணும் பெண்ணும் நடத்துகின்ற இல்லறம் தாய்மை பேற்றினை அடைவதற்காகவே என்றார் சுவாமி விவேகானந்தர். அதற்கு வேறு நோக்கங்கள் கிடையாது, வேறு சிற்றின்ப நோக்கங்கள் கிடையாது. சிற்றின்பம் என்பது அதிலே ஒரு பகுதியே தவிர அவனுடைய முழு நோக்கமும் தாய்மையே என்றவர் கூறினார். தாய்மை ஒரு தடவை அடைந்து விட்ட பெண் மறுமுறையும் தாய்மை அடைய ஏன் விரும்புகிறாள் என்றால் அது இந்த நாட்டிலே மட்டுமே காணக்கூடிய ஒன்றாகும். மேல்நாடுகளிலே தாய்மை அடைந்த பெண் மறுபடியும் தாய்மை அடைய விரும்புவதில்லை, அது உடம்பை கெடுத்துவிடும் என்றவள் கருதுகிறாள். அது மட்டுமல்ல, தாய் பாலும் கொடுப்பதில்லை. அதான் நம்முடைய வாரியார் சுவாமிகளோடவே சொன்னார், பழங்காலங்களிலே தாய் பால் கொடுப்பார்கள் குழந்தைக்கு, அதனால தாய் பாசம் இருந்தது. இப்ப புட்டி பால் கொடுக்கிறார்கள், அதனால புட்டியில பாசம் இருக்கிறது என்று அவர் சொன்னார்.